சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்த வாக்காளர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கூட்டமும் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி நான் நின்றே ஒரு 20 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. ப்ளஸ் நிறைய பேர் ஓட் போடவும் வந்திருக்காங்க. என் தங்கச்சி பெங்களூர்லேருந்து ஓட் போடுறதுக்காக வந்திருக்கு. ஸோ அதெல்லாமே இது பண்ணியிருக்காங்க. நிறையா ஹெல்ப்பும் பண்ணாங்க. வரப்போ பூத் நம்பர்லேருந்து சீரியல் நம்பர் வரைக்கும் எல்லாமே வெளியே செக் பண்ணி தராங்க. ஃபோனுமே டோக்கன் போடவும் இடம் தனியாகவே ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்காங்க. ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே என்னோட ஜென்ரல் இதில் ஓகே, ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்லாமல் நான் ஓகே எல்லாருமே ஈக்குவலான இது பார்ட் பண்ணுறாங்கன்னு. இது போன எலெக்ஷனும் நான் ஓட் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப க்ரௌடடாகவே இருந்துச்சு. ஸோ நான் இங்கே வரதுக்கே டிலே ஆகிடுச்சு. லைக் பஸ் எதுவுமே ட்ரெயின் எதுவுமே கிடைக்காம கடைசி நிமிஷத்தில் புக் பண்ணி தான் வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு நாள் அந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் நம்ம கொஞ்சம் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஒரு ஓட்டுமே வேல்யூ இருக்கிறதுனால தான் நம்ம அங்கேருந்து கிளம்பி வர்றது. ஸோ அதனால தான் லைக் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் நம்ம தான் அப்படின்னு நான் நினைக்கிறது. ஸோ அதனால கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஓட் போடணும்னு தான் சொல்லுவேன். நம்மளோட சாய்ஸ் எதுவாக இருந்தாலுமே வி ஷுட் vote. லைக் அவர் கடமை அது அப்படின்னு சொல்லலாம். இங்கே போலிங் பூத்தில் எல்லாமே லைக் தே ஆர்கனைஸ்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஸ்கூல்னால எல்லாமே பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. உள்ளே வரும்போதே நல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே இருந்துச்சு. சரி, ஆக்சுவலாக லாஸ்ட் டைம்லாம் சம்மர் அப்போ ரொம்ப வெயிலாக இருந்தப்போ நிற்கிறது கூட இடம் இல்லை. இப்போ இந்த ஷெட்டு இதெல்லாம் போட்டிருக்கும் போது இன்னும் நல்லா இருக்குது, பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் எங்களுக்கும் இந்த சம்மரில் வந்து போடும்போது கஷ்டம் இல்லாமல் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. க்யூவும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபோன் எல்லாமே வெளியில் சேஃபாக வச்சுட்டு வந்துட்டு நாங்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்து ஓட்டு போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. காலையிலேருந்து கொஞ்சம் கும்பல் இந்த வெயில் அதிகமாகறதுனால மக்கள் பூரா காலையிலே ஒரு 7 மணிக்கே ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கும்பல் கொஞ்சம் ஓவர் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் தேர்தல் ஆணையம் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா பாருங்கள், மக்கள் பூரா எல்லாம் வெயில் நிற்கிறாங்க. அதுதான் இப்போதைக்கு வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் அவங்க ஆர்வத்தை விறுவிறுப்பாக காட்டிட்டு இருக்காங்க. ஏற்பாடெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் மக்கள் வந்து உண்மையாக அவங்களோட ஓட்டை வந்து பதிவு பண்ணணும். நான் பல தடவை ஓட்டு போட்டிருக்கேன். ஏற்பாடு நல்லா தான் இருக்குது. வெயில் கடுமையாக இருக்கிறதுனால காலையில் கூட்டமாக இருக்குது. காலையில் நார்மலாக கூட்டம் இருக்காது, இந்த தடவை பயங்கர கூட்டமாக இருக்குது. அது பெரிய ஒரு சேஞ்சு தான். நானும் பல முறை ஓட்டு போட்டிருக்கேன், பரவாயில்ல. ஆனால் வெயில் அதிகமாக இருக்கனால ஏதாவது தண்ணி ஏதாவது கொடுக்கலாம், வாட்டர் பாட்டில் ஏதாவது கொள்ளலாம், அதெல்லாம் ஏற்பாடு செய்யலாம். அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டு 2026. இது காலேஜ் படிச்சுட்ருக்கேன் நான். எப்படி ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக ஓட்டு போடுறதே ஒரு கன்ஃபியூஷன் தான் எப்பயுமே. இப்போ காலேஜ்லலாம் வந்து 100% ஓட்டு திட்டம்லாம் வந்து அங்கே வந்து அவேர்னஸ்லாம் ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு தெளிவு வந்துச்சு. சரி, யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறம் தான் இங்கே வந்து க்யூலலாம் நின்று நாங்கள் என்னோடய ஃபஸ்ட் ஓட்டை வந்து செலுத்தியிருக்கோம். சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கேன், ஆர்பி புதூர். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் ஓட்டு. நான் வந்து சென்னையில் SSN காலேஜில் படிக்கிறேன். அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன் இப்போ ஓட்டு போகிறதுக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கே இருக்க கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் ஓட்டு. இப்போ தான் எனக்கு முதல்ல ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன் 2026. கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. இப்போ தான் முதல் டைம் ஓட்டு போட போகிறதுனால. எங்கள் ஊர் வந்து வாழவந்தி கோம்பை. இங்கே நடுப்பரப்பில் வந்து நாங்கள் ஓட்டு போட வந்திருக்கிறேன். கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறதுனால எனக்கு பிடிச்ச ஆளுக்கு நான் ஓட்டு போட போகிறேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட்டிருக்கேன். இது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு 10:45க்கு வந்து ஒரு ½ கிட்ட வெயிட் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட்டிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு. நான் வந்து காட்பாடி காந்தி நகர்லேருந்து வந்திருக்கேன். ஸோ காலையிலே வந்துட்டோம். ஏன்னா ஈவினிங் ரொம்ப வெயிலாக இருக்கும். வேலூர் எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப கிளியராக இருக்கோம். அதுவும் இல்லாமல் யார் வந்தால் நல்லா இருக்கும், யார் வந்தால் நல்லது பண்ணுவாங்க இந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னு தெரிஞ்சு ஓட்டு போட்டிருக்கோம். நான் துபாயில் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்டு இருக்கேன். இது என்னோட ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறதுக்காக நான் துபாயில் டிக்கெட் போட்டு வந்திருக்கேன். நான் மறக்காமல் எல்லாரும் ஓட்டு போட்டுவாங்க. உங்களோட எல்லா ஓட்டும் கவுண்டிங் ஆகும். ஸோ மறக்காமல் எல்லாரும் யாருக்கு உங்களுக்கு கரெக்டாக தோணுதோ கரெக்டாக போடுங்க. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. கும்பகோணம் அன்னை அஞ்சல் நகர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் என்னோடய ஃபர்ஸ்ட் ஓட்டிங்கை நான் பதிவு பண்ணியிருக்கேன். நானும் அப்பாவும் காலையிலே வந்து பதிவு பண்ணிட்டோம். ஸோ உங்களோட ஓட்டிங்கும் கரெக்டாக மறக்காமல் நீங்களும் பண்ணிடுங்க. நான் வந்து செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. என்னோட ஜனநாயக கடமையை நல்லா ஆச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏன் இந்திரா நகர் கும்பகோணத்துலேருந்து வந்து ஓட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு நல்லா இருக்குது. ஸோ யங் ஜென்ரேஷன்ஸ் நிறைய பேர் ஓட் பண்ணால் நல்லாயிருக்கும்.